ஐயோ கொழுந்தனாரே, நீங்க மசாலா வடை கேட்டீங்க, ஆயா போட்டு வச்சிருக்கு, வந்து சாப்பிடுங்க. அவரையும் கூட்டு போங்க. போங்க போங்கப்பா. வேண்டி வேண்டி அழைக்கணும் போல இருக்கு. எங்க இந்த சோதிமணி பையில காணோம்? சிக்னல் கிடைச்சிச்சு. பாட்டி பாட்டி தான் கூப்பிட்டு பேசு. நீ சோதிமணி எங்கடா போய் தொலைஞ்ச? கல்யாணம் முடிஞ்சாதானே மாப்பிள்ள பரதேசம் போவாரு. நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே போய் தொலைஞ்சிட்டியா? ஐயோ பாட்டி, நான் நினைச்ச மாதிரியே அந்த அர்ஜுன் எனக்கு எதிர அந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். நான் சும்மா விட்டுருவானா? என் ஆளுங்களை விட்டு அவனை தூக்கிட்டு ஆந்திரா பக்கத்துல தடா இருக்குல்ல, அந்த ஊர்ல தான் பாட்டி நான் இப்ப இருக்கேன். அவனை காப்பாத்துறதுக்கு பஸ் இங்க வந்திருக்கா பாட்டி. என்னடா சொல்ற? அந்த தட்டு கிட்டவே தடாவுக்கு வந்தாளா? ஆமா பாட்டி, எனக்கு போன்ல சிக்னல் கிடைக்காதனால உனக்கு போன் பண்ண முடியல பாட்டி. ஓ, இந்த ஓடுகாலி ஃப்ரெண்டோட அப்பாவை காப்பாத்த போனேன்னு பில்டப் கொடுத்தாளா? கல்யாணம் முடியட்டும் வச்சுக்கிறேன். டேய், அவ இங்க தாண்டா இருக்கா. என்னது, அங்க வந்துட்டாளா? டேய், அவ எங்கடா போவா? கழுத கிட்ட குட்டிச்சவரடா. போக்கு இல்லாத புறம்போக்கு தானே அவ. அவளை கோயிலுக்கு கூட்டு போற, நீ சீக்கிரமா வந்து சேருடா. கல்யாணம் வேற இருக்கு, எப்படி போறது? பசு பாரு, அவ வீட்டுக்கு போயிட்டா தெரியுமா? கல்யாணம் வேற. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் அர்ஜுன் உயிரை காப்பாத்த பாடுபடுறா, இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு ரெடியா. எது எப்படியோ எனக்கு பஸ் கிடைச்சா போதும். ஐயோ நட்சத்திரா, சீக்கிரம் மணி வேற ஆயிட போகுது. நான் போய் தாலி வேற கட்டணும். ஐயோ ஐயோ பசு, ஐயோ யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, சீக்கிரம் காப்பாத்துங்க. ஐயோ தாலி கட்டுங்க. ஃபீலிங் அவனுக்கு. ஹெல்ப் அஸ். ஐயோ போச்சே. ஹெல்ப் அஸ், காப்பாத்துங்க. அண்ணா 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 அப்போ அப்போ அண்ணா அண்ணா, நேற்று நைட்டு இங்க வந்தப்ப இந்த பள்ளத்துல விழுந்துட்டோண்ணே. ப்ளீஸ் நான் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. கரடி வேலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்ததுண்ணே. கல்யாணம் வேற எப்படியாவது காப்பாத்துங்க. காப்பாத்து சொல்லு. காலி கட்டணும்ல. அண்ணா 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 கெஞ்சி கேக்குறேன், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே. என்ன நான் பேசுறது புரியலையோ? அவங்க பாஷை என்னன்னு தெரியலையே. அண்ணா வந்துட்டாரு, இந்த வந்துட்டாருல. வா 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 சீக்கிரம் ஏறு ஏறு, புடி புடி ஏறு, சீக்கிரம் ஏறு, மணி ஆகுதுல. அம்மா ஏறு நட்சத்திரம். கைக்கணும். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே எங்களை காப்பாத்துறதுக்கு. பரவாயில்ல ஐயா, பார்த்து போங்க. சரிண்ணே. நல்ல வேலை, இப்பதான் உயிரே வந்துச்சு. சரி நான் கிளம்புறேன். என்ன விளையாடுறியா? எங்க மாமா எங்க சொல்லிட்டு போ. உன் மாமா இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பான். நீ என்ன பண்ற, தேடி கண்டுபிடிச்சிட்டு வா. இன்னைக்கு எனக்கு கல்யாணம். சாப்பிட வந்துரு. பை 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 பை. வர வர வர. ஏய் இங்க வா, இங்க வா. சரியா 1/2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள இந்த முத்தி போன மூஞ்சிக்கு மேக்கப் போட்டு வெளியே அமுச்சு விட்டுறணும். இந்த பார் துளசி, கூடவே இரு. சட்டு புட்டுன்னு ஒரு புடவையை சுத்தி அழைச்சிட்டு வந்துரு. ஏய் கோயிலுக்கு போகணும்டி. இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு நினைக்காத. உன் பாச்சாலாம் எதுவுமே பலிக்காது. நான் இந்த ரூம் வாசல இங்கே அங்கேயும் நடந்து காவல் காத்துட்டு இருப்பேன். போ, பாக்காதீங்க நீ மூஞ்சி. போங்கடி, மணி ஆகுது. போடி போடி போங்க. காட்டுக்குள்ள போயிட்டு வந்து ஏன்கிட்டயே போய் சொல்றியா? வச்சுக்கிறேன்டி உன்ன. வாடி. ஏய், நீ எப்படிங்க?
இது எந்த இடம் இது? ஏய் வசுந்தரா எங்க? அவ அப்பவே கிளம்பி போயிட்டாலாம். இந்த வீட்டு பாட்டி சொன்னாங்க. பாட்டியா? பாட்டி சொன்னது இருக்கட்டும், நீ எப்படி இங்க வந்த? என்ன மாமா நீங்க? உங்களை காணாம தவிச்சு போய் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு காட்டுக்கு வந்து ஊர்க்காரங்க கிட்ட விசாரிச்சு இந்த பாட்டிய காட்டுல பார்த்து பேசி இங்க வந்திருக்கேன். நீ எப்படி இங்க வந்திருக்கேன்னு கேக்குறீங்களே, இப்ப அதுவா முக்கியம்? ஏய் மார்னிங் ஆயிடுச்சா? ஐயோ டைம் என்ன ஆகுது? 10 மணி. ஐயோ வசுந்தரா கல்யாணம். அவளை காப்பாத்தியாகணும். வா போலாம். மாமா எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? அவளுக்கு கல்யாணம் ஆனா ஆகட்டுமே, உங்களுக்கு என்ன மாமா? அப்பா வசுந்தரா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா. தொலைச்சிரும் உன்னை. அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ண போற, காப்பாத்த போன தடுக்கிறேன். என்ன நீ இத தலையிடாத பொடி பேபி. மாமா நில்லுங்க. மாப்பிள்ளை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்களா? ஐயோ அவங்கள எப்பவோ போய் அங்க காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல உன் பொண்ணு ரெடியான்னு கேளுடா. மணியாச்சுங்க சார், கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க. வசு என்ன பண்றாங்க? துளசி சீக்கிரம் வாங்கம்மா. நல்லா இருக்கேனா? நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இரு, நல்லா இரு. டைம் ஆகுது ஆத்தா. எந்திரிம்மா. எப்படி? சரி போலாமா? வா வா டைம் ஆச்சு, சீக்கிரம் வா வா. எல்லாரும் சீக்கிரம் இறங்க சொல்லுங்க. வா வா இறங்கு இறங்கு. சுறுசுறுப்பா இருக்கியா? அழகிதான். பாட்டி போலாம் பாட்டி. வாங்க எல்லாரும், ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க வா வா தம்பி வா, சீக்கிரம் வா. வாங்க வா வா வா. வாங்க எல்லாரும் சேர்ந்தாப்புல வாங்க. சீக்கிரம் கையில எடுத்து வாங்க சீக்கிரம். நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. வாங்க வாங்க வாங்க. வாடி ஆடி அசைஞ்சு வர. வா ஆடி அசைஞ்சு வராம வாங்களேன். சீக்கிரம் சீக்கிரம் நேரம் ஆயிட்டே இருக்கு. வா 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 சீக்கிரம் வா. வாங்க வாங்க வாங்க. வேகமா நடடி. என்னமோ அண்ணன் நட போட்டு வர. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல 3 முடிச்சு ஏற போகுது. நல்ல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இரு. அப்படியே வாத்தா சிரிக்க காசு கொடுக்கணும். வா வா வந்து தோல, நேரம் ஆகுது. வா வா வாங்க 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 எல்லாரும் வாங்க. நேரம் வா. கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டல்ல தங்கம். ஏய் சிரிடி, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வரணும். ஏன் பாட்டி எனக்கும் இப்படி சிம்பிளா இந்த மாதிரி கோவில் வச்சுதான் கல்யாணம் பண்ணுவியா? நீ யாருடி? இந்த கடையநல்லூர் காந்திமதி பேத்திடி. உன் புருஷன் யாரு? ஜேகேஆர் குடும்பத்து மருமகடி. நீ சும்மா ஜே ஜேன்னு ஊரை கூட்டி நான் கல்யாணம் பண்ணுவேண்டி. இது இந்த இத்து போன சோதிமணிக்கும் இந்த லொக்கு லொக்குன்னு இருமக்காரி பொண்ணுக்கும் நடக்கிற கல்யாணம். இவளுங்க லெவலுக்கு இது போதும். ஆமா இங்க கோவில் நிர்வாகி யாரு? கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், கோவில கூட்டி சுத்தமா வச்சிருக்க வேண்டாம்? அதெல்லாம் சுத்தமா தான் இருக்கு. இந்த வர போயிட்டு வர. என்னையா கிளீன் பண்ணி வச்சிருக்க? கோவில் சவத்துல பெயிண்ட காணோம், தூணெல்லாம் துரு பிடிச்சு கிடக்கு. என்னையா நிர்வாகினி? அம்மா நீங்க கல்யாணம் பண்றதுக்காக தானே வந்தீங்க? என்னையா நிர்வாகினி? எங்களை பார்த்தா உனக்கு தெரியல? என்னையா கேள்வி கேட்டுட்டு இருக்க? கோயிலுக்கு வந்தா சாமியை பார்க்கணும். கல்யாணம்னா ஐயர் வந்துட்டாரா, ஹோமத்தை வளர்த்தமா, தாலியை கட்டினமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதிகாரி மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. என்னது கேள்வி கேட்க கூடாதா? உன் உண்டியல் கணக்கை எடுத்து விடவா?
ஏய் நீங்க 2 பேரும் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க போங்க. அம்மா அதெல்லாம் எதுக்குமா? அப்புறம் பெருசா சவுண்ட் விடுற. ஆமா, இன்னைக்கு மத்தியானம் இலவச அன்னதானத்துக்கு டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டியா? இனிமேதாம்மா கொடுக்கணும். அத அப்படி குடுக்காம அப்படியே அந்த 100 சாப்பாட்டி இந்த பக்கம் நீ தள்ளணும். அந்த சாப்பாட்டோட நல்ல ஜவ்வரிசி சேமியா வறுத்த பாயசமும் உளுந்து வடையும் அவசியம் இருக்கணும். சரிம்மா சரிம்மா, கூட ஒரு பீடாவையும் சேர்த்து கொடுங்க. சரி சரி, போ 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 போ. அம்மா அந்த உண்டியல் மேட்ரு. ஏய், அது நீ நடந்துக்கிறது தான் இருக்கு. போ போ, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு போ. அட நீங்களே எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? போக வேண்டியதானே கோயிலுக்குள்ள. வாங்க 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 வாங்க. ஏய் வாடி, வா வா வா. எங்கடி என் தம்பி? எங்கடி தம்பி? என்னடி இருக்காரு? வாடா வாடா, சீக்கிரம் வாடா. வாங்க. டடடா, உன் கல்யாணத்துக்கு போய் என்ன அலங்காரம் பத்தியா? யோகம்தான், எல்லாம் சோதிமணி காசு. வா வா வா, நட நட. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. வாங்க வாங்க, எல்லாம் இந்த விளக்கு பக்கத்துல கொண்டு வந்து வரிசையா வைங்க. வாங்க வாங்க, முன்னாடி வாங்க, இந்த பக்கம் கொண்டு வந்து வைமா. இங்க வா, இப்படி வந்து வை. வா வா, இங்க இல்லம்மா, அங்க கொண்டு போய் வை. சொல்றது கேக்குதா பத்தியாது? திமிரு இருக்கு. வச்சுக்கிறேன் ரெடி கல்யாணம். டேய், நீ யாரு? பள்ளிக்கூடத்துக்கு போகாம இங்க என்ன உட்கார்ந்துருக்க? நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போனா கல்யாண காட்சி யார் பண்றது? ஏய், யாருப்பா நீ? ஆமா, ஆழா குவையில இருந்துட்டு என்கிட்ட பதில் பேசிட்டு இருக்க? ஹோம குண்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க, என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? இங்க யாரு உட்காருவா? மை டாடி இஸ் கம்மிங், சோ அது வரைக்கும் ஐ எம் வெயிட்டிங். உங்க அப்பா என்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இங்க வரதுக்கு முன்னாடி இன்னும் 2 கல்யாணத்தை முடிக்க போயிருக்காரா? தப்பு. என்னடா தப்பு? 2 கல்யாணம், ஒரு காது குத்து. வரட்டும், அவர் காதை நான் குத்துறேன். அவர் கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாரு. நீங்க போய் முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைய ரெடி பண்ணுங்க. போங்க போங்க. போறேன் போறேன். சுள்ளாலாம் என்ன மிரட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா எடுத்து வை. அர்ஜுன் சார் இந்நேரம் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பாரா? அவர்கிட்ட வேலை பார்த்தோம், மறுபடி கல்யாணத்துக்கு அவரை இன்வைட் பண்ணவே முடியல, மேடமையும் கூப்பிட முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் பக்கத்துல இல்ல. ஏன் என்னோட கல்யாணம் இப்படி நடக்குது? ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு. கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அந்த உணர்வு கொஞ்சம் கூட எனக்கு இல்லையே. அடியை ஆட்டக்காரி, என்னடி மாய்மாலம் பண்ற? அப்படியே இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு அமைதியா உட்கார்ந்துருக்க. ஏய், உன்னை உங்க அப்பங்கார வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன்டி. ஏய், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? குக்கர் சோத்த மொத்தத்தையும் தின்ன உனக்கே இவ்வளவுன்னா வடிச்ச சோத்த தின்ன எனக்கு எவ்வளவு இருக்கும்? நேத்து முழுக்க நீ எங்க போன, என்ன பண்ண, எனக்கு எல்லாமே தெரியும்டி. காட்டுக்குள்ள போய் அவங்க கூட நல்லா கூத்தடிச்சிட்டு வந்துட்டு இப்ப என்னமோ ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மாதிரி போஸ் கொடுக்கற. உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தண்டி? உன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? வருண்டி, உனக்கு, உன் அப்பனுக்கு, உன் ஆத்தாளுக்கு எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வரும். அந்த கருவா பைய இன்னும் கொஞ்ச நேரத்துல சோதிமணி உன் கழுத்துல தாலிய கட்டிடுவான். அதுக்கப்புறம் செத்த நாய் செருப்ப கடிச்ச மாதிரி இப்படிதான் மூலையில உட்காந்து அழணும். இருடி ஒண்ணு. வாடா தம்பி வாடா. டேய், உன் பொண்டாட்டிக்கு தான் கல்யாணத்தப்ப 4 நல்ல வார்த்தை சொல்லி புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. பொய்யார கொண்ட என் தாழம்பூ அதுக்குள்ள இருக்குமா ஈரும் பேணுங்கிற மாதிரி உன்னை போட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இவ இருந்துடக்கூடாதுல்ல, அதான் இவளுக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். டேய், ஐயர் வந்தாச்சாடா? வந்துருவாருக்கா. ஐயோ, அந்த சோதி பைய வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. மாப்பிள, கல்யாணம் இப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. பாட்டிகிட்ட இருந்து ஒரு அப்டேட்டுமே இல்லையே. நினைச்ச உடனே கிளம்பி போன் பண்ணுது. டேய் சோதி பையல எங்கடா இருக்க? பாட்டி இந்த கிளம்பிட்ட பாட்டி, வந்துட்டே இருக்கேன். பாட்டி, ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு?
டேய் எல்லாத்தையுமே பக்காவா பண்ணி வச்சிருக்கேன்டா. முகூர்த்தத்துல இருந்து சாந்தி முகூர்த்த புடவை வரைக்கும் எல்லாமே ரெடிடா. ஓ பாட்டி, எனக்கு கல்யாணம் நினைக்கும் போது வெக்கமா வருது பாட்டி. ஏண்டா மானம் ரோஷம் எல்லாத்தையும் உதுத்துட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அவ பின்னாடியே அலைஞ்சியடா. வெக்க மட்டும் உனக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்காடா? குட்டி சவுத்துக்கு பிறந்தவனே. வெக்கம் வரத்தான் செய்யும். டேய் சோதிமணி, இங்க வந்து வெக்கப்பட்டுக்கடா. உள்ள வசுந்தரா தனியா உட்கார்ந்துருக்காடா. ஐயோ பாட்டி, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் உயிரை யாரும் உருக்குற மாதிரி இருக்கு பாட்டி. தங்க தாரகை மகளே வாருகே. டேய் நாராசமா இருக்குடா உன் குரலு. பாட்டு பாடுற நேரமாடா இது? டேய் அடுப்புல நெருப்பையும் பந்தியில பருப்பையும் காக்க வைக்க கூடாதுடா. இங்க பாரு பாட்டி, என் பஸ்ஸுவ பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கோ, சரியா? நான் உடனே சீக்கிரமா வந்துடுறேன். பாட்டி, அங்க எத்தனை பேருக்கு சாப்பாடு வேணாலும் அரேஞ்ச் பண்ணிடு. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இந்த ஓடுகாலி கழுத்துல தாலி கட்ட போறத எவ்வளவு நாசூக்கா சொல்றான் அந்த கருவாப்பைய. ஐயோ இத பாரு சோதி, முகூர்த்தத்துக்கு நேரமாயிட்டே இருக்குடா. சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வாடா. சரி பாட்டி, எந்த இடம், எந்த கோயில் சொன்ன? KK நகர் பெருமாள் கோயில்டா. ஜவ்வரிசி பாயசமும் நல்ல முறுமுறுன்னு மெதுவடையும் 500 சாப்பாடு சொல்லிருக்கேன்டா சோதி. சரி சரி, காசு கொடுக்க மறந்துடாதடா. சரி பாட்டி. அதான பார்த்தேன். ஐயோ என் நல்லவனே வந்து சேருடா. ஓகே பசு, இந்த நாளுக்காக தானே இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே தானே பார்க்க போற இந்த ஜோதிமணியோட ஆட்டத்தை. பசு பசு பசு, இன்னைக்கு தானே கல்யாணம். எங்க கல்யாணம், எங்க போயிருப்பாங்க? அம்மா, வசுந்தரா வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரியாது சார். அம்மா அம்மா, வசுந்தரா வீடு லாக் ஆயிருக்கு. எங்க போயிருக்காங்க தெரியுமா? வசுந்தராவுக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தான் கல்யாணம். எங்களுக்கு கூட யாருக்கும் சொல்லவே இல்லைங்க. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே. எங்க கல்யாணம் தெரியுமா? ஏதோ பெருமாள் கோயில்னு சொன்னாங்க. பெருமா? எந்த பெருமாள் கோயில்மா? எனக்கு தெரியல சார், நீங்களே கேட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில் போனோம், கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனோம். உட்காருங்க சார்.